ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் கொடுத்த சகல ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. இதயத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய எல்லா குடும்பங்களிலும், வேலை ஸ்தலங்களிலும், போக்கிலும், வரத்திலும் எல்லாவற்றுக்கும் ஆச்சரியமாய் நடத்தினாரே. அவர் நடத்தின விதங்களை ஹல்லேலூயா இந்த காலவெளியில நோக்கி பார்ப்போமா? எத்தனை ஆச்சரியமாய் ஹல்லேலூயா நமக்கு எதிராய் ஹல்லேலூயா சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடுத்தாரே. ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக ஹல்லேலூயா பரிந்து பேசுகிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவராய், போதுமானவராய், அற்புதமாய் நடத்தினாரே. ஹல்லேலூயா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. குறைகளை நிறைவாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா உடைய குற்றங்களை மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே. அவருடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து ஹல்லேலூயா சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஆனாலும் அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையில, ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையில நமக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர். ஹல்லேலூயா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாத நேசரே. ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் போதும், ஆறுகளை கடக்கும் போதும், அக்கினியுடாய் நடந்தாலும் ஆண்டவரே எங்கள் நடுவிலே வந்து எங்களை விடுவிக்கிறவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் அவருடைய எல்லா கவலைகளையும் அவர் மேல வைத்து விடுங்கள் என்று சொன்னவர். ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தாய் உன்னை மறந்தாலோ நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர், நம்மை மறவாத நேசரவர். ஹல்லேலூயா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நான் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னே இருக்கிறது என்று சொன்னவர். ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னீரப்பா. அங்கிலே அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மணி போல பாதுகாக்கிறவரே, கரம் பற்றி நடத்துகிறவரே, எந்த எல்லா தீங்குக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலவேளையில அவர் எவனமாய் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சட்டையின் மறைவிலே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்த தேவன் அவர். ஹல்லேலூயா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களில, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, ஹல்லேலூயா எங்கள் பெற்றோர் வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொரு ஒரு விசை கூட உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக.
நடத்துவீராக. இந்த காலவேளையில உம்மை வரவேற்கிறோம். இது ஆழத்திலிருந்து அவரை வரவேற்போமா. ஆண்டவரே, நீங்க ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்துல ஆண்டவரே விடுதலை உண்டு, உடைய பிரசன்னத்துல ஆசீர்வாதம் உண்டு, உடைய பிரசன்னத்துல சுகம் உண்டு. ஆண்டவரே அப்பா, உடைய சமூகத்துல வந்திருக்கிறவர்களை நீர் வெறுமனே அனுப்புகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. தாகத்தோடு வாஞ்சியோடு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஆட்கொள்வீராக, அபிஷேகிப்பீராக, அனல் மூட்டுவீராக, விடுதலை தருவீராக. ராஜா, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆவியானவர் ஆட்கொள்வீராக. ஆராதனை வேலை ஆசீர்வதிங்க. செய்தின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வார்த்தையில கொண்டு எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக, எங்களை நடத்துவீராக. ராஜா, இந்த காலவெளியில தகப்பனே, நாங்கள் எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறோம் என்பதை கர்த்தர் நீர் நன்கு அறிந்திருக்கிறீரப்பா. இருதயங்களை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். இந்த காலவெளியில எங்களோடு இடைபடுவீராக. நாங்கள் மனுஷர்களை அல்ல, அண்ட சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லவரை நோக்கி பார்க்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக, மகிமைப்படுத்தும்படியாக, கனப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில தகப்பனே, உம்மை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ராஜா, தேவைகளை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, அரவணைப்பீராக. ஹல்லேலூயா. எங்களோடு பேசுவீராக. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதிங்க. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பகுதியினுடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஆராதனை உமக்கு பிரதியா இருக்கட்டும். ராஜா, ஆண்டவரே, ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கும்படியாக, ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிற ஆராதனை. ஆண்டவரே, மனுஷர்கள் அல்ல, ஆண்டவரே, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், துதிகளின் மத்தியிலே வாசம் அணுகிறவர், ஆராதனைக்குள் வாசம் அணுகிறவர். ஹல்லேலூயா. துதிகளை விரும்புகிற தேவன். இந்த காலவெளியில தகப்பனே, இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றி துதிக்கும்படியாய் ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஆட்கொள்வீராக, வழிநடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையிலே அவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கே ஆராதனை செலுத்தும்படியாய், துதி செலுத்தும்படியாய், தூய ஆவியே உமக்கு ஆராதனை, எங்கள் துணையாளரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி ஹல்லேலூயா நமக்காக ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தவர். இந்த காலவேளையிலே அவரை ஹல்லேலூயா நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து அவரை ஆராதிப்போம். விடுதலையோடு விடுதலையோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆலையிலும் ஆலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை துணையாவே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வாழப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வாழப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியா
பிதாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவர், அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை, கண்மலையே உமக்கு ஆராதனை. எங்களை காண்பவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, உமக்கு ஆராதனை. காலையிலும் ஆமென். மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் இந்த காலவேளையில் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் அவரையே நம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரே நம்பிக்கைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய நம்பிக்கையோ அவர் கனப்படுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாக்கு கொடுத்தவர், நம்பத்தக்கவர் அவர் ஒருவரே. இந்த காலவேளையில் சொல்லுவோமா, உம்மையே நம்பியுள்ளோம் ஆண்டவரே. மனுஷர்களை அல்ல, அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், சர்வ வல்லவர், நம்மை நேசிக்கிறவர், நமக்காக யாவற்றையும் செய்தவர், அவரையே நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி அவரே நமக்கு வழி, அவரே நமக்கு சத்தியம், அவரே நமக்கு ஜீவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயர் தலங்களிலே உயர்த்துகிற தேவன் அவர். விசுவாசத்தோடு சொல்லுவோமா, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மை நம்பியுள்ளோமே. விசுவாசத்தோடு உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மை நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், ஆமென். நீரே என் சத்தியம், விசுவாசத்தோடு சொல்லுவோமா, வழியையா. உம்மையே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, வெறும் வார்த்தைகளால் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மை நம்பியுள்ளோமே. என் காலை மாட்காலாய் மாற்றி மதிலை தாண்ட செய்தே, என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீ. எழுந்திருப்போம். என் காலை மாட்காலாய் மாற்றி வழியை செவ்வையாக்கினவர், தாண்ட செய்தே, வழி இல்லாத இடங்களிலே நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீ. நீரே என் ஜீவன், நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், ஆமாண்டவரே, நீரே என் சத்தியம், நீரே எங்கள் சத்தியம், வழியா. உம்மையே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு சொல்லுவோமா, உம்மையே நம்பியுள்ளோமே. எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ராஜா. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்றும் சூழ்ந்திடும் உம் தயவா. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன்.
நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் உம் தயவா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மை மாத்திரமே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தே. ஆமென். ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காண செய்தே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கை செய்வோமா? உம்மை மாத்திரம் ஆண்டவரே. உம்மையே 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 நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மை மாத்திரமே. உம்மையே 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 நம்பியுள்ளோமே இயேசையா. விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை மாத்திரம் ஆண்டவரே. ரகலதரலபா. ஹல்லேலூயா. ஆபத்து நாட்களிலே ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு ஆதரவா இருந்தீரப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலங்களில் அவரை நோக்கி பார்த்து அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆபத்து நாட்களிலே ஹல்லேலூயா எத்தனையோ ஹல்லேலூயா சூழ்நிலையில சத்ரு நமக்கு எதிராக ஹல்லேலூயா வந்த போதிலே அவர் நமக்கு ஆதரவா இருந்தாரு. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அவர் நமக்கு ஆதரவா இருந்தபடியினால அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அவர் நமக்கு ஆதரவா இருந்தபடினால, ஓ ரகலதரலபா, அவர் நமக்கு ஆதரவா இருந்தபடினால சத்துருக்கள் எத்தனையோ சூழ்நிலையில நமக்கு எதிராய் வந்த போதிலோ கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தந்தாரே, விடுதலை தந்தாரே. ஹல்லேலூயா. அவன் தோற்று போகும்படியாய், நமக்கு முன்பாக விழுந்து போகும்படியாய் வெள்ளம் போல வந்தவன் ஹல்லேலூயா நம்மை அழிக்கும்படியாய் எத்தனையோ சூழ்நிலைகளை, எத்தனையோ கண்ணியின் மூலமாக, சூழ்ச்சியின் மூலமாக சத்ரு நமக்கு எதிராய் வந்த போதிலோ ஆவியானவர் நமக்கு ஜெய கொடி ஏற்றினவர், விடுதலை தந்தவர். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் படுத்தி நம்முடைய தலைகளை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக நம்மை அபிஷேகிக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை எடுப்போமா? ஹல்லேலூயா. அதை நினைத்து பார்க்கிற நேரம் இப்போ. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை, எத்தனை சூழ்நிலைகள், ஒருவேளை அந்த நேரத்தில் என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று சொல்லி அன்று இஸ்ரவேல் ஜனங்க ஹல்லேலூயா நமக்கு முன்பாக செங்கடல் இருக்கிறது, நமக்கு பின்பாக பார்வோன் சேனை நம்மை அழிக்கும்படியாய் வந்தபோது பதறி போன சூழ்நிலையில, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலையில ஹல்லேலூயா எத்தனையோ சூழ்நிலையில என்ன செய்வதென்று புரியாத நேரத்தில் கர்த்தரோ நமக்கு ஆதரவா இருந்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வலத்த கரத்தை நீட்டி ஹல்லேலூயா நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை எடுப்போமா? எத்தனை சூழ்நிலைகள் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எத்தனையோ சூழ்நிலையில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா காணப்பட்ட போதோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் ஹல்லேலூயா முடியாத
முடியாததை முடிய செய்கிறவர். ஹல்லேலூயா. இது எங்களால் கூடாது என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்த வேளையில் ஆண்டவரே எங்களால் நடக்க முடியல, எங்களால் ஹல்லேலூயா இந்த சூழ்நிலையை சகிக்க முடியல, இதை கடந்து செல்ல முடியல என்று சொல்லி அந்த ஜனங்கள் பதறி போன சூழ்நிலையில வழிகளை உண்டாக்கினவர், வட்டாந்தரையாய் மாற்றினவர், பார்வோன் சேனையை அழித்தவர். ஹல்லேலூயா. துதிகளை ஏறெடுக்கும்படியாய் இன்று நம்மை ஹல்லேலூயா மாற்றின ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பதறி போன ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலையிலும் அவர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா. இந்த காலவேளையில் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும் அப்பா, உடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீராக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு விடுதலை உண்டு, நிச்சயம் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சிம்சோனை நாங்கள் உன்னை இருப்பு கயிறு கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறோமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறினாலே அவனை கட்டி கண்மலையில் இருந்து கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தேர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். கட்டின சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை, பரிகாசம் பண்ணுகிற சூழ்நிலை. இந்த காலவேளையில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். சத்ரு நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணுகிற சூழ்நிலையா இருக்கலாம். ஆனால் நடந்தது என்னவென்றால், அப்பொழுதோ கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதுனால கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினதுனால அவனை கட்ட வைத்திருந்த அந்த நெருப்பு, அந்த நூல், ஹல்லேலூயா, நெருப்பு பட்ட நூலை போல ஹல்லேலூயா அந்த கயிறு அவிழ்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆவியானவர் வருகிற வேளையில அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் துதித்த போது ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கின போது அஸ்திபாரம் அசைக்கப்பட்டது, கட்டுகள் ஹல்லேலூயா கழிந்தது, கதவுகள் திறந்தது, அடைக்கப்பட்ட கதவுகள் திறந்தது. இந்த காலவேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா. எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே நீங்க மாத்திர போதப்பா, எங்கள் சூழ்நிலை மாற்ற வல்லவர். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரவாரம், பரிகாசம், சத்ரு அவனுக்கு முன்பாக காணப்பட்டது. ஆவியானவர் இறங்கின போதோ சூழ்நிலைகள் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை சிம்சன் அநேகரை கொன்றதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் ஹல்லேலூயா பலனில்லாத சூழ்நிலை வந்திருக்கலாம், என்னால் முடியாது கட்டப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். ஆவியானவர் நம்ம இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பெற்றுக்கொள்வோமா. ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு, நிச்சயம் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல வேணுமோ, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய கணவன் வாழ்க்கையில், என் மனைவி வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், ஹல்லேலூயா, என் வேலை ஸ்தலங்களில் ஒரு விடுதலை வேணும். இந்த காலவேளையில் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே தகப்பனே நீங்க வந்தா போதும் அப்பா. ஹல்லேலூயா. நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. அன்று மேல் வீட்டு அறையில் ஹல்லேலூயா பேதுரு சீஷர்கள் எல்லாரும் ஒருவேளை பயந்த சூழ்நிலையில் அவங்க அமர்ந்திருக்கலாம். ஆவியானவர் இறங்கின போதோ ஒரு சூழ்நிலைகள் மாறினது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை அல்ல, சூழ்நிலைகள் மாறினது. ஹல்லேலூயா. தைரியமாய் பிரசங்கிக்கத்தக்கதாக, அநேகரை ரட்சிக்கத்தக்கதாக கர்த்தர் பேதுருவை மாற்றினார். அதே ஆவியானவர் இன்று நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாரும் கேட்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்க போகிறோம். ஆண்டவரே நீங்க வந்தா போதும்ப்பா, எங்கள் சூழ்நிலைகள் மாறும், தடைகள் மாறும்,
கதவுகள் திறக்கப்படும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், சங்கிலிகள் அவிழ்க்கப்படும், சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும், விடுதலை உண்டாகும். ரீகாதர் அலபரபா ரஷதர் அலபா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை கேட்க போகிறது வரும் பாடலாய் அல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? ஆண்டவரே நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் அசைவாடுவீராக. நிறைவே நீர் வாரும் அப்பா. எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறட்டும். நிறைவானது வரும்போது குறைகள் எல்லாம் நீங்கி போகும். நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான எல்லோரும் கேட்போமா? ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறட்டும். எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை மாறட்டும். தேசத்தின் சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே கேளுங்க கேளுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே எங்கள் சூழ்நிலை மத்தியில, எங்கள் குடும்பத்தின் மத்தியில, எங்கள் பிள்ளைகள் மத்தியில வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தார். நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. விசுவாசத்தோடு கேளுங்க. முடியாத சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில மாறும் ஆண்டவரே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் விசுவாசத்தில் அறிக்கை செய்யுங்க. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே கேளுங்க கேளுங்க. எங்கள் வாழ்க்கையில அப்பா நீங்க வாங்க ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலையின் மத்தியில நீர் இறங்கி வருவீராக. விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தினால. பலனாய் மாறுமே. ஆண்டவரே சுகவீனம் எங்க வீக்னஸ் மத்தியில இறங்கி வாங்கப்பா. எங்கள் பலகீனத்தின் மத்தியில கர்த்தர் இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தார். நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. நன்றி பலனுக்காக நன்றி அப்பா. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. அவரே நமக்கு பலன். நிறைவே நீர் வாருமே. பலன் தருகிறவரே, நீர் வேண்டும். பலன் தருகிறவரே இறங்கி வாரோ. ஆவியான
நிறைவே. ஆமென். நீர் வாருமே நிறைவே. Thank you Jesus. நீர் வேண்டும் Thank you Jesus. நிறைவே. Thank you Jesus. நீர் Thank you போதுமே Jesus. ஆவியானவரே. Hallelujah, hallelujah, hallelujah. பலன் பெற்றவர்களாய் ஹalleluya மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். ஹalleluya. உம்முடைய பலவிடத்திலே உங்களுடைய பலவிடத்திலே என் பலன் பரிபூரணமாக விளங்கும் என்று சொன்னவர். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர். ஹalleluya. அவர் கொடுத்த பலனுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் பலன் தருகிற தேவன் அவர். ஹalleluya. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தந்து அவர்களுக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹalleluya. அவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலோ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கே இறங்கி வந்து அதன் நடுவில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஹalleluya. எந்த பிரச்சனையில் இருக்கலாம், எத்தனை பாடுகள் இருக்கலாம், அதன் மத்தியிலே அவர் வந்து விடுதலை தருகிறவர். ஹalleluya, ஹalleluya. தானியேலை சிங்க கபியிலே இட்ட போதிலோ அதன் நடுவிலே வந்து கர்த்தர் விடுதலை தந்தவர். சிங்கத்தின் வாயை கட்டினவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த சூழ்நிலை வராமல் இருக்கலாம். அக்கினியுடைய ஹalleluya அக்கினியிலே போட்ட போதிலோ அதன் நடுவிலே வந்து விடுவிக்கிறவர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த சிங்க கபி வந்தது, ஏன் இந்த சிங்க கபியில செல்லுகிற சூழ்நிலை வந்தது, எரிகிற அக்கினி சுவாலை சூழ்நிலை ஏன் வந்தது என்பதை பார்க்கிறோம். அதன் நடுவிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரே. ஹalleluya. நம்மை விடுவித்தாரே. ஹalleluya. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஹalleluya, ஆறுகளை கடந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியுடன் நடந்தாலும் அது நடுவிலே வந்து நம்மை விடுவித்த ஆண்டவர். ஹalleluya. அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர். ஹalleluya. நம்முடைய நடைகளை ஹalleluya நம்முடைய நடைகளை பிரியப்படுகிறவர். நம்முடைய நடைகள் மேல அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர். பூமி எங்கோ அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. அவர் எல்ரோயாய் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை காண்கிறவர். ஹalleluya. எந்த சூழ்நிலையில் நாம் காணப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகளின் நடுவிலே கடந்து வந்தாலும் கர்த்தர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஹalleluya. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஹalleluya, ஹalleluya. ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை எரிகிற அக்கினி சுவாலையில போட்ட பொழுதிலும் அந்த நெருப்போட தன்மை சுட்டரிக்கிற தன்மை. ஆனா பாத்தீங்கன்னா அதை கொண்டு அவர்களை கொண்டு சென்றவங்களை அந்த நெருப்பு சுட்டரித்தது. ஹalleluya. அதே போல அவர்களை கட்டி வைத்திருந்த அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது. ஹalleluya. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஹalleluya, செங்கடலா இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும்போது அது ஒரு வேறு சுவராக மாறினது. இரண்டு பக்கம் ஒரு சுவராக நின்றது. அதன் தன்மையை மாற்றுகிறவர். ஹalleluya. இயற்கையை நமக்காக மாற்றுகிற தேவன் அவர். ஹalleluya. எப்படிப்பட்ட தன்மையா இருந்தாலும், நமக்கு எதிராக எப்படிப்பட்ட அதிகாரிகள் வேலையில் இருந்தாலும், நமக்கு எதிராக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டிருந்தாலும் அதன் தன்மையை மாற்றுகிறவர். ஹalleluya. அவர்களை ஹalleluya அனுகூலமாய் மாற்றுவார். ஹalleluya. யாருக்காக என்றால் நமக்காக மாற்றுகிறவர். ஹalleluya. நமக்காக மாற்றுகிறவர். ஹalleluya. அதே நெருப்பு அவர்களை கொண்டு போனவர்களை சுட்டரித்தது. அதே நெருப்பு ஹalleluya நடுவிலே தேவ பிரசன்னத்திலே அவர்கள் நடக்க வைத்தது. ஹalleluya. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் அதன் நடுவிலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். ஹalleluya. ஏனென்றால் அவர் நம்மை காண்கிற தேவன் அவர். நம்மை காண்கிற தேவன் அவர். அவருடைய கண்ணு நம்ம மேல இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. அவர் எப்போது நம்மை காண்கிறவர், எப்போது நம்மை காண்கிற எல்ரோயா இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் என்னை காண்கிறபடினால ஆண்டவரே நாங்கள் அசைக்கப்படுவதில்லப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் எதனுடைய நடந்தாலும் நீர் எங்களை கண்டுகொண்டே இருக்கிறீரப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துவோமா. நம்மை காண்கிற தேவனுக்காக நன்றி செலுத்துவோமா. நம்முடைய அலைச்சல்களை கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய வேதனைகளை காண்கிறவர், நம்முடைய சூழ்நிலைகளை காண்கிறவர், நம் கடந்து சென்று கொண்டிருக்கிற பாதைகளை காண்கிற தேவன் அவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லி உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்னவர். ஹல்லேலூயா. சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லுவோமா. சிங்கக்கவியோ ஆமென். சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு சிங்கக்கேபியோ எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்ய. தேவராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். எல்லாரும் சொல்லுவோமா. அற்புதம் எனக்காக செய்கிறவர், என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர். விசுவாசத்தோடு நன்றி ஆண்டவரே. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, நன்றி ஆண்டவரே. சிங்கக்கேபியோ உற்சாகமாய் சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே ஆமென். அவர் என்னை காண்கிறவர், அவர் என்னை காக்கிறவர். ஆமென். சிங்கக்கேபியோ ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. காத்திடுவார். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அவர் என்னை காத்திடுவார். ஆமென்.
கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. விசுவாசத்தோடு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நீர் ஹalleluya நன்மையினால நிரப்புகிறவர். ஹalleluya. எந்த சூழ்நிலை வந்தாலோ நம்மை நடத்துகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலோ ஹalleluya நமக்கு முன்பாக சென்று எல்லா கோண வழிகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் அவர். ஹalleluya. தடைகளை நீக்குபவர், நமக்கு முன்பாக செல்கிறவர். ஹalleluya ஹalleluya. நாம் செல்வதற்கு முன்பதாகவே நமக்கு முன்பாக சென்று எல்லா ஹalleluya வழிகளை செவ்வைப்படுத்துகிற தேவன் அவர். ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை மறக்காதவர், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை போஷிக்கிற தேவன் அவர். ஹalleluya நடத்துகிறவர். ஹalleluya. ஒருவேளை எத்தனையோ சூழ்நிலையில மறந்துட்டாரோ என்று சொல்லி அத்தனையோ சூழ்நிலையில கவலைப்பட்ட நேரங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறக்கிறவர் அல்ல. ஹalleluya. எலியா ஹalleluya சோர்ந்து போய் ஹalleluya ஹalleluya அந்த ஆற்றினே அவன் உட்கார்ந்தது போது ஆண்டவர் சொன்ன காரியம் ஹalleluya உனக்காக ஹalleluya ஹalleluya அந்த விதவையை நான் போஷிக்கும்படி கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. எலியா செல்வதற்கு முன்பதாகவே அவர் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவர். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறவர். ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் உண்டாக்கி அதிலே மனுஷனை உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தினவர். எத்தனை நல்ல ஆண்டவர். ஹalleluya. எத்தனை நல்ல ஆண்டவர். அவர் ஒருபோது நம்மை மறக்கிறவர் அல்ல. நம்முடைய தேவைகள் எத்தனையோ இருக்கலாம், ஆனாலும் நமக்கு என்ன தேவை என்பதை நன்கு அறிந்த தேவன் அவர். நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. மனுஷர்கள் மறக்கலாம், ஆனால் நம்மை உண்டாக்கினவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை மீட்டெடுத்தவர், நம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினவர், நம்மை உருவாக்கினவர் நம்மை மறப்பதில்லை, ஒருபோது மறப்பதில்லை. தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலோ நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுத்தவர். ஹalleluya. அவர் ஒருபோதும் மறக்கிறதில்லை. இந்த காலவெளியில ஹalleluya அந்த மறவாத அந்த நேசரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா. தடைகளை உடைத்தீர் ஐயா. இந்த கடைசி சரண மாத்திரம் வாசிப்போம், பாடுவோமா. ஹalleluya. Thank you Jesus. ஆண்டவரே எங்கள் தடைகள் எல்லாம் ஹalleluya உடைத்தீரே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Lord. மல்லினை தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினை தீரையா. நம்மோடு பண்ணின உடன்படிக்கை 1000 தலைமுறைக்கு நினைக்கிற தேவன் அவர். அவர் மறவாதவர். பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி அப்பா. இரவும் பகலும் என்னை நினைத்து எல்லாரும் சொல்லுவோமா. எங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் நடத்துறீங்களப்பா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை நினைச்சு நடத்துறீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. ஆமென். ஆண்டவரே தடைகளை உடைத்தீர் இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்த விரும்புகிறவர். சோர்ந்து போன நேரமெல்லாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. வார்த்தையை தந்து எங்களை தேற்றினீங்களப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
வார்த்தைக்காக நன்றி நன்றி. எங்களை தேற்றினுடைய வார்த்தை, எங்களை உருவாக்கினுடைய வார்த்தை, எங்களை உயிர்ப்பித்த வார்த்தை, எங்களை நிற்க வைத்த வார்த்தை, உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை பலப்படுத்தினுடைய வார்த்தைக்காக கோடி கோடி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. எல்லோரும் சொல்லுமா, சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. கர்த்தருடைய பலன் இந்த கால வேளையில அவருடைய தழும்புகளால் உண்டான பலன் சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. நன்றி செலுத்துவோமா, நன்றி செலுத்துவோம். நன்றி நன்றி. சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே, பலனுக்காக நன்றி, ஆரோக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே, விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உடைய சுகத்திற்காக நன்றி அப்பா, பலத்திற்காக நன்றி, ஆரோக்கியத்திற்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி, உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தேற்றி உடைய வார்த்தை, எங்களை உருவாக்கி உடைய வார்த்தைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. தகப்பனை போல எங்களை தேற்றினீரே ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களை தூக்கி சுமந்த தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் விழுந்து போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடி, நாங்கள் மடிந்து போகாதபடி ஹல்லேலூயா கரம் பற்றி எங்களை தூக்கி எடுத்தீரே, எங்களை சுமந்தீரே, எங்களை தாங்கினீரே, எங்களை தப்புவித்தீரே, எங்களை ஏந்தினீரே அப்பா. இதுவரை நான் தாங்கினேன், இனிமேலும் நான் சுமப்பேன், இனிமேலும் நான் தப்புவிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. எபினேசரா எங்களை நடத்துவீரே. இதுவரை நடத்தினவர், இனிமேலும் அவர் நடத்த வல்லவர். அவராலே ஆகாதது ஒன்றுமில்லை. அற்புதங்களின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. மீதியான வேலை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தனமோடு கூட இந்த காலை பொழுதில் இடைப்படும்படியாய் நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் நம்முடைய திரு சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடினபடி தூய் ஆவியானவர் ஆண்டவரை, நிறைவான ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். நீ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக,
அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை அவர் கண்டார். முதல் வசனம் அப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் அப்புறம் போகையிலே பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அந்த குருடனால ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆனால் ஆண்டவர் அந்த குருடனை கண்டார் அப்படின்னு சொல்லி நாம் இதில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை கண்டார். அப்போ அந்த ஆண்டவருடைய அந்த பார்வை, ஆண்டவர் கண்டார் என்ற அந்த ஒரு பார்வையில் இந்த மனுஷனுடைய ஃப்யூச்சர் எப்படி மாறப்போகிறது, இவனுடைய வாழ்க்கை எப்படி மறுரூபமாக போகிறது, இவன் எப்படி நம்ம ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க போகிறான் அப்படின்றது எல்லாமே அந்த ஒரே பார்வையிலே ஆண்டவர் அவனை கண்டார் என்கிற அந்த ஒரே பார்வையில் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஆமென். இப்போது நம்ம எல்லாருமே இந்த பிறவி குருடனை போலவே இந்த உலகத்தில் நாம் பிறந்த பொழுது பாவ இருளில் தான், அந்தகாரத்தில் தான் நாம் எல்லாருமே பிறந்தோம். ஆமென். அப்போ ஜீவ ஒளியை, மெய்யான அந்த ஒளியை, அந்த ரட்சிப்பின் ஒளியை காணாதவர்களாகத்தான் தாவீது சொன்னதை போல, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம். நாம் பிறக்கும் பொழுதே அந்த அந்தகார இருளின் அதில் தான் நம்ம எல்லாருமே பிறந்தோம். அப்போது ஒரு நாளிலே ஆண்டவர் நம்மை கண்டார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த உலகத்திற்கு நம்மை ஆண்டவர் ஒளியாக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நாம் அவரை காண்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை கண்டார். ஆமென். நல்ல ஒரு அருமையான ஒரு பாடலும், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்த நான் இப்பொழுது உயிர் வாழ். ஆண்டவருடைய அழகான கண்கள் நம்மை ஒரு நாளிலே நாம் அவரை காண்பதற்கு முன்பாகவே அவர் நம்மை கண்டதினாலே தான் நாம் இன்றைக்கு அந்த ஜீவ ஒளியை கண்டவர்களாக நாம் இன்று நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, அடுத்து சீஷர்கள் கேட்குறார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம்? ஆண்டவர் சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்பதற்கே இவன் இப்படி பிறந்தான். ஆமென். ஆண்டவர் பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறவர் அல்ல. பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக ஆண்டவர் இங்கே வரவில்லை, பிரச்சனைக்கு முடிவு கொடுப்பதற்காகவே ஆண்டவர் இங்கே வந்தார். He came as a solution, not to find the problem. ஆமென். ஆண்டவர் he came as a solution அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய கிரியைகள் எப்படி வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை செஞ்சு காமிக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் உமிழ்நீரினாலே தரையிலே சேர் உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி, நீ போய் சீலோவாம் சொல்லப்படுகிற அந்த குளத்திலே நீ போய் கழுவு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டார். இப்போது இந்த சீலோவாம் என்கிற இந்த குளத்திற்கு பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பேக்ரவுண்ட், ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கிறது. இந்த சீலோவாம் குளம் எப்படி இங்கே உண்டானது இந்த எருசலேமில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் அவர் நிறைய அந்த பட்டணத்தை எல்லாம் அவர் சீர்படுத்தி நிறைய கோட்டைகளை, நிறைய காரியங்களை எல்லாம் அவர் கட்டினார். அப்படி செய்யும் பொழுது எருசலேம் பட்டணத்திற்கு உள்ளாக தண்ணீரை கொண்டு வருவதற்காக அவர் நிறைய வாய்க்கால்களை அவர் உண்டாக்கினார். இந்த நாளிலே இந்த நம்ம இரிகேஷனுக்காக பட்டணத்துக்குள்ளாக நிறைய சேனல்ஸ் ரிவர்லேருந்து எல்லாம் பட்டணத்துக்குள்ளாக கொண்டு வரதை போல் அந்த நாட்களில் எசேக்கியா ராஜா செய்த அந்த காரியம் அந்த நாட்களிலே ஒரு இன்ஜினியரிங் ஒரு மார்வலாக அந்த நாளிலே கருதப்பட்டது. அப்போது இந்த வாய்க்கால்கள் எதுக்கு கட்டப்பட்டது அப்படின்னா, பட்டணத்திற்குள்ளாக
தண்ணீரை அனுப்புவதற்காக கட்டப்பட்டது. ஆமென். அப்போது பல நூற்றாண்டுகள் கழித்து நிறைய யுத்தங்கள் வந்தது, நிறைய இயற்கை சீரழிவுகள் மற்ற காரியங்கள் எல்லாம் சூழ்நிலைகளாம் மாறின பொழுது அவர் கட்டின அந்த வாய்க்கால்கள் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு குளமாக அது மாறிவிட்டது. அப்போது பட்டணத்துக்குள்ளாக தண்ணீரை அனுப்புவதற்காக கட்டப்பட்ட அந்த வாய்க்கால் இன்றைக்கு வந்து அது மருவி அனுப்பப்பட்டவன் என்கிற பெயரோடு கூட சிலோவாம் என்று அழைக்கப்படுகிற ஒரு குளமாக அது இன்றைக்கு மாறிவிட்டது. அதுதான் வந்து இந்த சிலோவாம் குளத்தினுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். சரி, இப்போ வந்து ஆண்டவர் இந்த குருடனை எங்கே அனுப்புகிறார்? அனுப்பப்பட்டவன் என்று அழைக்கப்படுகிற இந்த குளத்தண்டைக்கு இந்த குருடனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு வந்து அனுப்பப்பட்டவன். ஆமென். எல்லாரும் சொல்லுமா? அனுப்பப்பட்டவன். ஆமென். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்து தன்னை வந்து எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார் அப்படின்னு சொன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 9:4. காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஆமென். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆண்டவர் தன்னை பற்றி எப்படி சொல்றாரு? நானே அனுப்பப்பட்டவன் தான். ஆமென். என் பிதா என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குருடனை அனுப்புகிறார். குருடனை எங்கே அனுப்புகிறார்? அனுப்பப்பட்டவன் என்று சொல்லப்படுகிற என்று அழைக்கப்படுகிற இடத்திற்கு அனுப்புகிறார். கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்களா? அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் who was sent by Father sent the blind man to the place called, சொல்லுங்க, sent, அப்படிதானே? அதாவது அழைக்கப்பட்டவர் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர். பிதாவினால் அனுப்பப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த குருடனை அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவன். ஆமென். அப்போ யோவான் நற்செய்தி நூலில் மாத்திரம், யோவான் சுவிசேஷத்தில் மாத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவன், நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவன் என்று 30 முறை சொல்கிறார். யோவான் சுவிசேஷனுடைய ஒரு அடிப்படையான ஒரு தீம் என்ன அப்படின்னு சொன்னால் அனுப்பப்பட்டவன். ஒரு சில வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம். யோவான் 5:36 வாசிப்போம். பிதா என்னை அனுப்பினார். யோவான் 20:21 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஆமென். அப்போ ஆண்டவர் வந்து திரும்ப திரும்ப யோவான் நற்செய்தி நூலில் சொல்கிற வார்த்தை வந்து பிதா என்னை அனுப்பினார், பிதா என்னை அனுப்பினார், பிதா என்னை அனுப்பினதை போலவே நானும் உங்களை அனுப்புகிறேன். ஆமென். இப்போது இந்த குருடனை வந்து அவனுடைய பெற்றோர் வந்து நாள்தோறும் அனுப்புவார்கள். எங்கே அனுப்புவார்கள்? காலைதோறும் வந்து நாள்தோறும் அவனுடைய பெற்றோர் வந்து இந்த குருடனை அனுப்புவார்கள். நீ போயிட்டு என்ன பண்ணிட்டு வரணும்? எங்கேயாவது உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு வா. அதுக்கு தான் வந்து பிச்சை எடுக்கிறதுக்காகத்தான் வந்து அவருடைய பெற்றோர் வந்து அவனை நாள்தோறும் அனுப்புவார்கள். ஆனால் இன்றைக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்? அனுப்பப்பட்டவன். இப்பொழுது வந்து இவனுடைய பெயர் வந்து குருடன் இல்லை. இவனுடைய பெயர் என்னது? இவனுடைய பெயர் வந்து இப்போது அனுப்பப்பட்டவன். இவன் போயிட்டு திரும்பி வந்து மறுபடியும் பழைய தொழிலை இவன் செய்ய போகிறதில்லை. இவன் போய் திரும்பி வந்து பிச்சை எடுக்க போகிறதில்லை. இவன் போய் திரும்பி வந்து அப்படியே வந்து அவனுடைய இருள் சூழ்ந்த பறியாக அவன் இருக்க போகிறதில்லை. அவன் போய் திரும்பி வரும் பொழுது அவன் வேறு மாதிரி இருக்க போகிறான். அதை தான் நம்ம இந்த நாளே நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அப்போது இவன் அனுப்பப்பட்டவன், இவன் குருடன் அல்ல இப்பொழுது. அப்போது he is going with a mission. He is going with a great commission. He is going to come back with a vision. ஆமென். தன் கண்கள் பிரகாசிக்கப்பட்டவனாய் இவன் திரும்பி வரப்போகிறான். இவன் வந்து குருடன் அல்ல இப்பொழுது, இவன்
தேவனால் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தை கூட நான் வாசிப்போம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். ஆமென். இப்போ ஆண்டவர் வந்து அனுப்புகிறவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் இருக்கையில் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இவன் முழுவதுமாக வந்து இருளில் அந்தகாரத்தில் இருக்கிறான். இப்பொழுது அனுப்புகிறவர் யார் அனுப்புறது? இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறவர் அனுப்புகிறார். நீ போயிட்டு திரும்பி அந்தகாரத்திலே நீ வரப்போகிறதில்ல. நீ போய் திரும்பி வரப்போகிறது, நீ திரும்பி குருடனாய் வரப்போகிறதில்ல. நீ திரும்பி வந்து பிச்சை எடுக்க போகிறதில்ல. உன்னை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் நீ திரும்பி வரப்போகிறாய். உன்னை நான் அனுப்புகிறேன். ஆமென். அனுப்பப்பட்டவன் அவன் திரும்பி வந்து நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவன் திரும்பி வந்து எக்ஸாக்டாக ஆண்டவர் எதை மனதில் வைத்து அவனை அனுப்பினாரோ அதை எக்ஸாக்டாக அவன் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய சீஷர்களிலே அவர் 12 பேரை தெரிந்து கொள்கிறார். அவர்களுக்கு வந்து தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறார்னா அப்போஸ்தலர் என்று சொல்லி பெயர் வைக்கிறார். நீங்கள் வாசிப்போம் அந்த வசனத்தை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். 12 சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? அப்போஸ்தலர் என்று பெயர் வைக்கிறார். அப்போஸ்தலர் என்றால் என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்னா அனுப்புகிறதற்காக தான் அழைக்கிறார். அப்போது அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று சொல்லி பெயர் வைத்து அவர்களை அனுப்புகிறார். வாசிங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:1-2. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஆமென். அப்போது ஆண்டவர் வந்து சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயர் வைத்து அவர்களை வந்து அனுப்புகிறார். அவர்களை அனுப்புகிற பொழுது அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் போய் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கமிஷன் கொடுத்து ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய அழைப்பினுடைய முதல் காரணமே என்னது? ஏன் அழைக்கிறார் ஆண்டவர்? நம்மளை அனுப்புறதுக்காக தான் அனுப்புகிறார். அதாவது ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டோட அழைப்பு என் மேல் இருக்கிறது, ஆண்டோட அழைப்பு என் மேல் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டோட அழைப்பு முக்கியம்தான். ஆனால் எதற்காக அழைக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம அனுப்புறதுக்காக தான் அழைக்கிறார். நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். ஆமென். அப்போது இந்த அப்போஸ்டல் என்று சொன்னால் வந்து கிரீக் லாங்குவேஜில் த லிட்ரல் மீனிங் வந்து என்ன அப்படின்னா அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லி. இப்போ அப்போஸ்தலர் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு பதவி இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு ஹானரபிள் பொசிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பொதுவாக நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் அந்த பெயரை வைத்தார் அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலர் என்று சொன்னால் சிம்பிளாக மீனிங் என்னன்னா அனுப்பப்பட்டவன், அவ்வளோதான். ஊழியத்தில் வந்து கிறிஸ்தவ நம்ம வந்து ஊழிய காரியங்களில் வந்து பதவிகளுக்கு முக்கியம் கிடையாது. பதவிகள் வந்து முக்கியம் கிடையாது. ஆமென். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவன், அவ்வளோதான் அர்த்தம். மினிஸ்டர் என்று சொன்னால் என்ன? ஊழியர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மினிஸ்டர் என்றால் ஊழியர். ஊழியர்னா லிட்ரலாக என்ன அர்த்தம்? வேலைக்காரன் என்று அர்த்தம். அப்போது அந்த அப்போஸ்தலர் ஊழியர் இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா லிட்ரலாக என்ன மீனிங்கு? அனுப்பப்பட்ட வேலைக்காரர்கள், அவ்வளோதான். ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இன்றைக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாரும் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் அடிப்படையாக வந்து அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தாட் என்னென்றால் நான் வந்து என்ன சொல்கிறது, பெரிய பாஸ்டராக இருக்கலாம், பெரிய மாடரேட்டராக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். அடிப்படையாக வந்து என்னுடைய வேலை என்ன? நான் அனுப்பப்பட்ட வேலைக்காரன். ஆமென். இந்த ஒரு தாட் இருந்தால் தான் ஒரு மனுஷன் உண்மையாக வேலை செய்ய முடியும். ஆமென். இன்றைக்கு வந்து கிறிஸ்தவ இந்த ஊழியங்களிலே நம்ம எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த பதவிகளுக்கு வந்து இப்போ பஞ்சம் இல்லை. அப்படியே வந்து எக்ஸாக்டாக வந்து
அரசியல் மாதிரியே வந்து எல்லாம் ஆயிடுச்சு. பாஸ்டராக தான் இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது பிஷப்னு சொல்லி போட்டிருக்கு அவர் பேர். இப்போ இவர் யார் பிஷப் ஆக்குனது, எதுக்கு இவர் பிஷப் ஆனார், இப்போ பிஷப் ஆனதுக்கப்புறம் நீ என்ன பெருசாக பண்ண அப்படின்னா ஒன்றும் இல்லை. அனுப்பப்பட்ட வேலையை நீ செஞ்சியா, அதான் முக்கியம். ஆமேன். அப்போது பதவிகள் வந்து இங்கே முக்கியம் இல்லை. ஆண்டவர் அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அனுப்பப்பட்டவன். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன பேர், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் என்ன பேர், நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன பேருன்னா அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாங்கள்லாம் அந்தளவுக்கு திறமையாளிகள் இல்லை, அந்தளவுக்கு ஞானம் இல்லை, அந்தளவுக்கு எங்களுக்கு வேதம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் லிட்ரலி என்ன அர்த்தம் அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள். ஆமேன். வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். அப்போ ஆண்டவர் கிதியோனை அனுப்பும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு பலன் இல்லை, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு வந்து பெரிய ஆள் கிடையாது, நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஞானம் இல்லை, நாங்கள் வந்து நான் போய் வந்து இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து ஜஸ்ட் வந்து அனுப்பப்பட்டவன். அனுப்பப்படுகிற நீ முக்கியமல்ல, அனுப்புகிற யார் என்பதுதான் முக்கியம். ஆமேன். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலத்தோடு கூட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. உன்னை அனுப்புகிறவர் யார் என்பது முக்கியம். ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 12:16 வாசிங்க. 12:16. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் 12:16 கரெக்டா? ஓகே. அனுப்பப்பட்டவன் வந்து அனுப்புனவரை காட்டிலும் பெரியவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை சொன்னார். சரி, இப்போ வந்து நம்ம மறுபடியும் சீலோவாம் குலத்துக்கு வருவோம். இப்போ அனுப்பப்பட்டவன் என்ன செய்கிறான்னா, அனுப்பப்பட்டவன் போய் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்து அவன் திரும்பி வருகிறான். அவன் திரும்பி வரும் பொழுது 16:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஆமென். அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரை காட்டிலும் பெரியவன் அல்ல. ஆமென். அனுப்பப்பட்டவன், அவ்வளோதான். நீ யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறாய் என்பது தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கணும். சரி, இப்போ வந்து இந்த அனுப்பப்பட்ட இந்த குருடன் வந்து ஆண்டவர் சொன்னபடியே போயிட்டு அவன் திரும்பி வருகிறான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். முதலாக வந்து அவன் வெளிச்சத்தை அவன் காண்கிறான். முதலாக வந்து ஜீவ ஒளியை அவன் காண்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது அந்த அனுப்பப்பட்டவன் வந்து பார்வை அடைந்தவனாக அவன் திரும்பி வந்தான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறேன். அப்போ அவன் திரும்பி வந்த பிறகு அவன் என்ன செய்தான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவன் என்ன காரியம் செய்தான் என்பது தான் வந்து முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி தான். அவன் எப்படி வந்து சாட்சியாய் வாழ்ந்தான், அவன் எப்படி சாட்சி பகர்ந்தான் என்பது தான் வந்து இந்த அனுப்பப்பட்டதனுடைய இந்த காரியம் வந்து அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கணும். அப்போது இந்த சம்பவம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு குருடனுக்கு சுகத்தை கொடுத்தார் அப்படின்றது வந்து ஒரு வியாதியை சுகமாக்கினார் என்பதோடு கூட முடிகிற ஒரு விஷயம் இல்லை. ஆமேன். இன்றைக்கு வந்து ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது வந்து நோக்கம் சரீரத்தில் வியாதியை சுகமாக்குறதுக்கு மாத்திரம் வரல, அதுக்காக அவர் வரவே இல்லை. ஆமேன். அவர் வந்தபொழுது இதெல்லாம் வந்து கூட செஞ்சது, அவ்வளோதான். அப்போது இந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்கினதற்கு பின்பாக அவனுடைய கண்களினுடைய ஒளியை திரும்ப ஆண்டவர் கொடுத்து அவனை பிரகாசிப்பதற்கு பின்பாக வந்து ஒரு பெரிய ஒரு சத்தியம் அதுக்குன்னு வந்து இதுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கார். அனுப்பப்பட்டவனுடைய நோக்கம் என்ன, அனுப்பப்பட்டவர்களுடைய செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்றது வந்து இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். அப்போது பாவ இருள் நீங்கி இந்த ரட்சிப்பின் ஒளியை கண்டவர்கள் யார் அவங்களாம்? அவங்களாம் நம்ம தான் இல்லையா? அப்போது நாம் எல்லாரும் வந்து எப்படி நம்முடைய எதிர்ப்புகளின் மத்தியிலே நாம் எப்படி ஜீவனுள்ள சாட்சியாய் வாழணும்
அந்தகாரத்திலிருந்து ஆண்டவர் நம் கண்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தார். ரட்சிப்பின் ஒளியை நாம் எல்லாம் கண்டோம். அப்போது கண்கள் திறக்கப்பட்ட நாம் என்ன பண்ணணும்? மற்றவருடைய கண்களை நாம் திறக்க வேண்டும். மற்றவர்களுக்கு வெளியாய் நாம் இருக்க வேண்டும். அப்படின்றதைத்தான் ஆண்டவர் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆண்டவர் எதற்காக அவனை அனுப்பினாரோ எக்ஸாக்டாக அவன் அதை செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நான் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். அடுத்த ஆண்டவர் என்ன சொன்னார்னா, மத்தேயு 5:14 வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். இப்போ ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தில் இருக்கையிலே நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். ஆமென். அப்போது பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், ஒளியாக அனுப்பினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அனுப்புகிறார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாய் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். இதுதான் அனுப்பப்பட்ட அந்த காரியத்தினுடைய தாற்பயம் இதுதான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவர் நம்முடைய கண்களை ஒரு நாளிலே திறந்தார்ன்னு சொன்னால், நாம் மற்றவருடைய கண்களை திறக்க பண்ணும்படியாகத்தான் ஆண்டவர் நம்முடைய கண்களை அவர் பிரகாசித்திருக்கிறார். பகற்காலம் இருக்கும் வரைக்கும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த நாட்கள் மிகவும் மிகவும் சமீபமாய் இந்த நாட்களிலே கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் தடைகள். இங்கே மாத்திரம், நம்ம ஊரில் மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டில் மாத்திரம் இல்லை. இன்றைக்கி யூகேயில் லண்டனில் என்ன சொல்கிறாங்க போலீஸ்னால், நீங்கள் சர்ச்சுக்குள்ளே பாடுற பாட்டை நீ தெருவில் பாடாத அப்படின்னு என்ன அர்த்தம்? சுவிசேஷம் வெளியில் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி மிஷினரிகள் அந்த நாட்கள்லேருந்து அங்கேருந்து வந்தாங்களா, அந்த தேசத்தில் இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. வெளியில் நின்று ஏன் நீ கிறிஸ்டியன் பாட்டை ஏன் வெளியில் நின்று பாடுற? ஆனால் பார்த்தீங்கன்னா தீபாவளி கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம் ஜரூராக நடக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக, அதாவது அந்தகாரத்தை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டு, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நான் உங்கள் கண்களை நான் திறந்து இந்த உலகத்திற்கு நான் உங்களை ஒளியாய் நான் அனுப்புகிறேன். அந்த வேலையை நம்ம செய்கிறோமா? நம்ம எல்லாரும் அனுப்பப்பட்டவர். இந்த குருடனை போல் ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார் இந்த உலகத்தில். ஒளியை நம் கண்களில் ஒளியை கொடுத்து, ரட்சிப்பின் ஒளியை நம் கண்களில் நமக்கு கொடுத்து, நம்மை மற்றவருடைய கண்களை திறக்கும்படியான ஒரு மிஷனோட ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். நாம் இது செய்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். பிதா என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை நான் செய்யும்படிக்கே நான் வந்தேன். ஆண்டவர் பிதா தன்னை எதற்காக அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதற்கு, அந்த 3.5 வருஷ காலம் ஊழியத்தில் பிதா எதற்காக என்னை அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் அவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தார். கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிதா என்னை அனுப்பினதை நான் செய்து முடித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஆண்டவர் அவரும் அனுப்பப்பட்டவர் தான். ஆண்டவர் நம்மையும் அனுப்புகிறார். பிதா ஆண்டவரை எப்படி அனுப்பினாரோ அதே போலவே தான், எக்ஸாக்ட்லி த சேம் வே ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். அனுப்பின கிரியைகளை நம்ம செய்கிறோமா? ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எல்லாம் கொடுத்து தான் ஆண்டவர் நம்மை அனுப்பினார். ஆண்டவர் நம்மை அனுப்பின காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? அதற்கு ஏற்றபடியாக நம் ஜீவனுள்ள சாட்சியாக நாம் நிற்கிறோமா? ஜீவனுள்ள சாட்சியாக நாம் எதிர்ப்புகளின் மத்தியிலே சாட்சியாக நாம் வாழறோமா? அப்படின்றத இந்த நாளை நாம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நம்மை அனுப்பின கிரியைகளை நாம் ஒழுங்காக செய்திருந்தால் இந்த சேர்லாம் இன்னைக்கு காலியாக இருக்காது. நாம் செய்யலை அப்படின்றதுக்கு என்ன சாட்சி? எப்படி வச்சு சொல்கிறீங்க? இதுதான் சாட்சி. காலியான இருக்கைகள் தான் பிதா நம்மை அனுப்பின, கிறிஸ்து நம்மை அனுப்பினதை காரியத்தை நாம் ஒழுங்காக செய்யலை அப்படின்றதுக்கு என்ன சாட்சி? என்ன இதான் சாட்சி. அனுப்பப்பட்டவர்கள். இந்த குருடன் அனுப்பினார், திரும்பி வந்தான். திரும்பி அவன் செய்த காரியம் அந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே நீங்கள் படித்து பாருங்கள். முதல் முறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் கண்கள் திறக்கப்பட்டு முதல் முறையாக இரட்சகரை காண்கிறான்.
அவன் எப்படி வந்து அந்த யூதர்களுக்கு எதிர்த்து எப்படி நிற்கிறான் பார்த்தீங்க, எப்படி சாட்சியாக நிற்கிறான் பாருங்க. கிறிஸ்துவை வந்து இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்கிறவர்கள் எல்லாரும் சபைக்கு புறம்பாக்கப்படுவார்கள். மதமாற்ற தடை சட்டம் வந்து அங்கே இருந்தது, சொல்லியிருந்தாங்க அந்த நாளில். அப்போ ஜனங்கள் எல்லாரும் வந்து அவர்கள் யூதர்களுக்கு பரிசேயர்களுக்கு பயந்து கொண்டு நிறைய பேர் வந்து ரகசிய கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட இந்த குருடன் எவ்வளோ வருஷம் தெரியல, அவனோட வயசு எவ்வளோன்னு தெரில, எவ்வளோ வருஷமாக அங்கே இருளில் இருந்தான்னு தெரில. ஆனால் முதல் முறையாக வந்து அவன் கண்கள் பிரகாசிக்கப்படுகிறது. முதல் முறையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் காண்கிறான். அவன் எழுந்து நின்னா பாருங்க சாட்சியாய். That is the purpose God has sent him. He exactly fulfilled for what God has sent him. அனுப்பப்பட்டவன் என்று சொன்னால் அவன் தான் அனுப்பப்பட்டவன். நம்ம எல்லாரும் வந்து இன்றைக்கு அந்த குருடனுக்கு வந்து நம்ம எல்லாரும் அடையாளமாக இருக்கிறோம். ஆண்டவர் அவனை அனுப்பினதைப் போலவே தான் ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது அவர் வந்து வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அளவில்லாமல் வந்து அவரை நிரப்பி இந்த உலகத்தில் அனுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மையும் அப்படி தான் அனுப்பிச்சிருக்கார். எக்ஸாக்ட்லி த சேம் வே. நமக்கு வந்து சில காரியங்கள் நமக்கு குறைவாக இருக்கலாம், சில வேத காரியங்கள் நமக்கு குறைவாக, ஆனால் யார் நம்மை அனுப்பினாது என்பது முக்கியம். அனுப்பினவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம சாட்சியாக நிற்கிறோமா முதல்ல, நம்ம சாட்சியாய் வாழ்கிறோமா முதல்ல, எதிர்ப்புகளின் மத்தியில் இயேசுக்காக நம்ம நிற்கிறோமா, அதுதான் அனுப்பப்பட்டதனுடைய உண்மையான நோக்கம். அவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்தவருக்கு திரும்பி வந்து ஆண்டவருக்கு உத்தரவு சொன்னான். நம்ம எல்லாரும் ஒரு நாளில் திரும்பி ஆண்டவரிடத்தில் வந்து நாம் ரிப்போர்ட் கொடுக்கணும், உத்தரவு கொடுக்கணும். நம்ம எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். முதலாவது வந்து அனுப்பப்படுதல், இரண்டாவது கீழ்ப்படிதல். The simple obedience will result in great deliverance. ஒரு எளிமையான ஒரு கீழ்ப்படிதல். இதை தான் வந்து ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் வந்து தாளந்துகள், பெரிய பெரிய காரியங்கள், டிகிரிஸ், தியாலஜிகள், அது இது ஆவிக்குரிய வரங்க, இதெல்லாம் நான் அனுப்புகிறேன், நீ போறியா? என் காரியமாக யார் போவான்? என் காரியமாய் போகிறதற்கு எத்தனை பிஷப் இருக்கிறாங்க, எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க? ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள் பிள்ளைங்க. என் காரியமாய் போகிறதற்கு நல்ல மெத்த படித்தவர்கள், டிகிரி ஹோல்டர்ஸ் யார் இருக்கிறான்னு கேட்கல. என் காரியமாக எவன் போவான்? I want to send you. நம்ம எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போது இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் அனுப்புகிறார். அவன் அனுப்பின இடத்துல, ஆண்டவர் அனுப்பின இடத்திலிருந்து இந்த சிலோவாம் குளம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு தெரியாது. இவனுக்கு வந்து கண்ணு தெரியாது. அப்போ இருந்த கொஞ்சம் கண்ணுலேயும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சேர் வாரி பூசிட்டார். பூசிட்டு இப்போது போ அப்படின்றார். அதாவது இந்த எவ்ரிதிங் வாஸ் ஆட் அண்ட் வியர்ட். எல்லாமே வந்து ஒரு மாதிரி வியர்டான காரியத்தை தான் ஆண்டவர் அன்றைக்கி செஞ்சார். சேத்துல வந்து உமிழ்நீரை போட்டு அதுக்கு எடுத்து ஏதாவது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேட்டாக அப்படியே தெரிகிற மாதிரி அதையும் வந்து என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், மண் போட்டு பூசிட்டு இப்போ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்தான். சிம்பிள் ஒபீடியன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து பெரிய டெலிவரன்ஸ், பெரிய மிரக்கல்ஸ் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து எல்லாம் ஆண்டு எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஒபீடியன்ஸ் தான். எதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு சொல்வார். அந்த காரியத்துக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஒபே பண்ணுறோமா இல்லையான்றது தான் முக்கியம். அவன் திரும்பி வந்த பிறகு அவன் அந்த யூதர்களுக்கு எதிராக நின்று எப்படி அவன் சாட்சியாக நின்றான்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாய் அது நிற்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அவனை வந்து ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக தள்ளுவார்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய பெற்றோர் இடத்துல விசாரிக்கிறாங்க, இவன் உன் பையன் தானா? ஆமாம். அவன் குருடனாய் பிறந்தானா? ஆமாம் பிறந்தான். எப்படி இவன் சுஸ்தமாக மாட்டான்? அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் இப்படி வந்து நாம் அறிக்கை செய்தால் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியாது, அவன் வந்து நல்லா வளர்ந்தவன் தான், நீங்கள் அவன்கிட்ட கேட்டுங்க. அப்போ இவனிடத்தில் வருகிறார்கள். இவனிடத்தில் வந்த பொழுது இவன் சொன்ன இவனுடைய சாட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமான சாட்சி. யோவான் 9ஆம் அதிகாரம் 30 வாசிங்க, 30 33 வசனம். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம்.
பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சுத்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். ஆமேன். அப்படியே வந்து கன்னத்தில் அடிச்ச மாதிரி சொல்ற மாதிரி பதில். இது கூட தெரியாதே உனக்கு? பிறவி குருடனாகிய ஒருத்தனை வந்து ஒரு கண்களை திறந்தார் என்று உலகம் உண்டானது முதற்கொண்டு நீ கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்களை அவன் திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தாருன்னு சொல்லி உனக்கு தெரியலன்னு சொல்றேன். நீ எல்லாம் ஒரு மத தலைவனா? நீ எல்லாம் பரிசெய்யனா? எல்லாம் தெரியும்னு சொல்ற. இப்படிதான் வந்து லிட்டரலாக அவன் பேசியிருக்கான். நீ என்னை ஆலயத்துக்கு புறம்பா அனுப்பு, நீ என் ஊரை விட்டு அனுப்பு, நீங்கள் என் தேசத்தை விட்டு அனுப்பு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என் கண்களுக்கு ஒளியை கொடுத்தார். அதாவது லிட்ரலி இஸ் ட்ரையிங் டு என்ன சொல்கிறது, அவங்களுடைய கண்களை திறக்கிறான் இவன். நீ இருளில் இருக்கிறாய், நான் அந்தகாரத்தில் இருந்தேன், இப்போது நான் பிரகாசிக்கப்பட்டு விட்டேன், என் கண்களுக்கு இப்போ ஒளி வந்து விட்டது, நான் ரட்சகரை கண்டு விட்டேன், நீ ரட்சகரை கண்டுகொள், வேதம் எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும்னு சொல்லி நீ சும்மா அங்கி போட்டு ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய். நீ உன் கண்கள் திறக்கப்படுவதாக இப்பொழுது. அதைத்தான் அந்த 30 33 வசனம், 4 வசனத்தில் அதான் அவன் சொல்கிறான். அவன் சொல்கிற காஸ்பல் அதுதான். உலக தோற்றத்துக்கு முன்பு வரைக்கும் வந்து உலக தோற்றம் ஆனதில் இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த ஒருவரும் இல்லையே. இதை கண்ட பிறகும் வந்து அவர் யாருன்னு கேள்வி கேட்குறியே, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேட்குறான். கடைசியாக ரிசல்ட் என்னாச்சு? அவர்கள் அவனை தேவாலயத்துக்கு புறம்பே, ஐ டோன்ட் கேர், அவ்வளோதான். இன்றைக்கு நம்முடைய சாட்சி அப்படி தான் இருக்கணும். நம் கண்களை திறந்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், நமக்கு விடுதலையை கொடுத்தார், நம்மை பிரகாசிப்பித்தார் ஆண்டவர். இன்றைக்கு இருள் அந்தகாரம் உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அனுப்பப்பட்டவர்களாகி நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்று நாளிலே நாம் வந்து யோசிக்கணும். முதலாவது அனுப்பப்படுதல், இரண்டாவது கீழ்ப்படிதல், மூன்றாவது பிரகாசிக்கப்படல். He was enlightened. அவன் பிரகாசிக்கப்பட்ட பிறகு அவன் திரும்பி வந்து அவன் நற்சாட்சியாய் பகர்றது மாத்திரமல்ல, இந்த 4 வசனத்தை சொல்றது மாத்திரம் இல்லை, அவன் சாட்சியாய் ஜீவித்தான், வாழ்ந்தான், எதிர்த்து நின்றான், வாழ்ந்தான். சாட்சி சொல்லிட்டு போறது இல்லை, சாட்சியாய் அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி நாம் இடத்துல வாசிக்கும். சரி, இப்போ அனுப்பப்பட்டவனாக இவன் வந்து போயிட்டு திரும்பி வந்தான். திரும்பி வந்த பொழுது ஆண்டவர் வந்து எதை இவனுக்கு எந்த நோக்கத்தில் அனுப்பினாரோ எக்ஸாக்டாக வந்து அவன் செய்து முடித்தான். இப்போது நாம் லூக்கால வாசித்தபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை அப்போஸ்தலரை அனுப்புகிறார் இல்லையா? இப்போ அனுப்பினவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். அனுப்பினவர்கள் இப்போது திரும்பி வருகிறார்கள். வாசிப்போம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். 9:10 லூக்கா. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஆமென். இப்போ அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். இப்போ அனுப்பப்பட்டவர்கள் வந்து போறாங்க. போயிட்டு அவங்க என்ன செய்யணுமோன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறார் இல்லையா? 2 பேரை அனுப்புகிறார். போகிற இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ அனுப்பப்பட்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? இப்போ திரும்பி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. லூக்கா 10 முதல் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். சரி, அனுப்பினார். 3ஆம் வசனத்தை வாசி. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆமென். அனுப்புகிறார் வந்து எங்கே அனுப்புகிறார் தெரியுது ஆண்டவருக்கு இல்லை? எங்கே அனுப்புகிறார்? ஆட்டுக்குட்டிகளை நான் ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புகிறதை போல தான் நான் அனுப்புகிறேன். நற்செய்தி வெளியில் போயிட்டு அறிவிக்கிறது என்பது வந்து ஒரு பிக்னிக் கிடையாது, ஒரு ஜாலியாக போயிட்டு வர்ற மேட்டர் கிடையாது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் எப்படி எதிர்ப்புகள், எப்படிப்பட்ட பெர்சிக்யூஷன்ஸ் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நைஜீரியாவில் பார்க்குற காரியங்களெல்லாம் அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் வந்து சொல்லி தான் அனுப்புகிறார். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியில் அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். அனுப்பப்பட்டவர்கள். சரி, இப்போ வந்து திரும்பி வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17-18. சந்தோஷத்தோட திரும்பி வருகிறார்கள். எப்படி திரும்பி வராங்க? ஆண்டவர் எதற்காக நம்மை அனுப்பினாரோ அந்த கீழ்ப்படிந்து நாம் போவோமானால் நாம் திரும்பி வரும்போது எப்படி வருவோம்?
சந்தோஷத்தோடு நாம் திரும்பி வருவோம். முற்றிலும் அதாவது இருள் சூழ்ந்து முற்றிலும் வந்து பிறவி குருடனாய் போனவன் திரும்பி வருமா எப்படி வந்திருப்பான்? சந்தோஷம். போகும்போது வந்து வழி எங்கேன்னு தடவி அந்த குளத்தண்டை போயிருப்பான். திரும்பி வரும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவன் திரும்பி ஓடி சந்தோஷத்தோடு குதித்து கொண்டு திரும்பி அவன் ஓடி வந்திருப்பான். இப்போ திரும்பி வந்தவர்கள் வந்து எப்படி வராங்கன்னா சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து சாட்சி சொல்கிறாங்க, நற்சாட்சி பகிர்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஆமேன். 18 போதும். அப்போது அவர்கள் திரும்பி வந்து சாட்சி சொல்கிறாங்க. குருடனை அனுப்பினதை போல் அவன் குருடன் எப்படி திரும்பி வந்து சாட்சி சொல்கிறானோ அதே போலவே அப்போஸ்தலர்கள் வந்து திரும்பி வந்து சாட்சி சொல்கிறாங்க. இந்த 2 சம்பவத்திலும், இந்த குருடனை அனுப்பின சம்பவத்திலும் சரி, அப்போஸ்தலர்கள் அனுப்பின 2 சம்பவத்திலும் பார்க்கும்போது முதலாவது அனுப்பப்படுதல், 2வது கீழ்ப்படிதல், 3வது அவர்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுதல், அதாவது அவருடைய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். முதலாக சீஷர்கள் பார்க்குறாங்க, நார்மலாக ஆண்டவர் தான் பிசாசெல்லாம் துரத்துவார், இப்போது நாங்கள் போன்னு சொன்னாலும் போயிடுது. ஆமேன். நாம் போன்னு சொன்னால் போவாதா பிசாசெல்லாம்? ஆமேன். வியாதி போன்னு சொன்னால் நாம் போனால் போவாதா? நாம் அனுப்பப்பட்டவர்கள். நாம முக்கியம் இல்லை, நம்மை அனுப்பினவர் தான் முக்கியம். நாம் பெரியவர் இல்லை, நம்மை அனுப்பினவர் தான் பெரியவர். ஜீசஸே சொல்கிறாரு, என்னை அனுப்பினவர் என்னிலும் பெரியவர். அவர் என்னை அனுப்பினார், நான் உங்களை அனுப்புகிறேன். நாம் அனுப்பினதை கேட்டு நம்ம போனால் போதும், பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன அருமையான ஒரு ரிப்போர்ட் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ரிப்போர்ட்டு கேட்டதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். திஸ் இஸ் த கான்சிக்வன்ஸ், திஸ் இஸ் த ஃபைனல் எஃபெக்ட் ஆஃப் ஒபேயிங் அவர் லார்ட். சிம்பிள் ஒபீடியன்ஸ். அனுப்பப்பட்ட ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்டு நாம் போயிட்டு திரும்பி அனுப்புறது முக்கியம். நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கறது முக்கியம். திரும்பி வந்து நம்ம என்ன செய்கிறோன்றது முக்கியம். திரும்பி வந்து மற்றவர்களை நாம் விடுதலை ஆக்குகிறோமா, மற்றவருடைய கண்கள் தெளிவாக்குகிறதற்கு நாம் என்ன செய்கிறோம், எதிர்ப்புகளின் மத்தியில் நாம் எப்படி வந்து சாட்சியாக நிற்கிறோம் என்பது முக்கியம். அப்படி நாம் நிற்கும் பொழுது தான் வந்து ஆண்டவர் ஃபைனலாக சொல்கிறாரு, பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை கண்டேன். ஆமேன். ஆண்டவர் நாம் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வந்து அந்த ஒரு சிம்பிளான அந்த ஒரு ஒபீடியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா, நிச்சயமாக சாத்தான் மின்னலை போல நம்முடைய ஊழியத்தில் விழுவான். ஒரு ஆமேன் கூட சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய குடும்பத்தில் சாத்தான் வந்து கிரியை செய்து கொண்டுகிற சாத்தான் மின்னலை போல விழுகிறதை நம்மால் காண முடியும். நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். யோவான் 17 அதிகாரம் 3-4 வாசி. யோவான் 17:3-4. மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆமென். ஆண்டவருடைய ஃபைனல் ரிப்போர்ட். இப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, பிதா என்னை 3ஆம் வசனம் போடுங்க. ஒன்றான மெய்தேவனாகிய என்னை அனுப்பினவராகிய கிறிஸ்துவை அறிகிறதே அறிவு. அப்போ பிதா என்னை அனுப்பினார், 3ஆம் வசனத்தை சொல்றாரு, பிதா என்னை அனுப்பினார். யோவான் சுவிசேஷனுடைய முழு கான்செப்டே வந்து அவர் என்னை அனுப்பினார். அப்போ இதுல 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர்? பிதா என்னை அனுப்பினார். 4ஆம் வசனத்துல அவர் என்னை அனுப்பி என்ன செய்யணும்னு சொன்னாரோ அந்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். ஆமேன். அந்த குருடன் வந்து எதற்காக ஆண்டவர் அனுப்பினாரோ அதை அவன் செய்து முடித்தான். சீஷர்கள் வந்து எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் போய் திரும்பி வந்து எக்ஸாக்டாக ஆண்டவர் என்ன செய்தாரோ அதை செய்து, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறாரு, நான் பிதா என்னை எதற்காக அனுப்பினாரோ அதை நான் செய்து முடித்தேன். அனுப்பப்பட்டவர் இன்றைக்கு நம்மை அனுப்புகிறார். நம்ம எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். கண்களை மூடி நான் ஒரு விசை கூட இந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாரும் அனுப்பப்பட்டவர்கள். கர்த்தர் நம் கண்களை திறந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அபிஷேகித்து, கர்த்தர் நமக்கு வல்லமைகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து தான் ஆண்டவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். அனுப்பின நாம் வந்து திரும்பி வந்து நாம் எதை செய்துறோம், எப்படி நாம் சாட்சிகளாய் நாம் வாழ்ந்திருக்கிறோம்,
எப்படி நாம் அடுத்தவர்கள் கண்களை நாம் எவ்வளவாய் நாம் திறந்திருக்கிறோம், அடுத்தவர்களை நாம் என்லைட்டன் பண்ணுவதற்கு, மற்றவர்களை வாழ்க்கை பிரகாசிக்க பண்ணுகிறதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம், அனுப்பப்பட்ட காரியத்தை நாம் செய்து முடித்தோமா இல்லையா என்பது நாம் திரும்பி வந்து நிச்சயமாக ஒரு நாளிலே நாம் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். அந்த நாளிலே தைரியமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ரொக்ளைம் பண்ண மாதிரி, ஆண்டவரே பிதா உம்மை அனுப்பினதை நீர் செய்து முடித்தீர், அதை போலவே உடைய சீஷர்கள் செய்து முடித்தாருங்க. அதை போலவே நீர் என்னை இந்த உலகத்திற்கு, இந்த தேசத்திற்கு, இந்த சபைக்கு, ஆண்டவர் நீங்கள் என்னை அனுப்பினதனுடைய நோக்கத்தை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி ஒரு நாளிலே சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை இந்த நாளிலே மாற்றுவாராக. நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு சிம்பிள் ஒபீடியன்ஸ் ஆண்டவர் எந்த இடத்துல நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை ஆண்டவர் நாம் அறிந்திருக்கிறோம். அனுப்பப்படுதல், கீழ்ப்படிதல், பிரகாசிக்கப்படுதல், நற்சாட்சியாய் பகருதல், நற்சாட்சியாய் வாழ்ந்து காண்பித்தல், இதைத்தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த காரியங்களை நாம் செய்து முடித்து, ஆண்டவரை செய்து முடித்தேன் என்று சொல்லி நாம் நிற்பதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென்.